ஒவ்வொரு வீட்டு குப்பையிலையும் தொடக்கூடாத எவ்வளவோ அசிங்கம் இருக்கு. குப்பையை போடும்போது மக்கும் மக்காத தரம் பிரிச்சு போட்டா எங்களுக்கு உதவியா இருக்கும். பாருங்க எப்படி பேச, நீங்க வேற போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல, அவட்ட கேட்காது. இது உனக்கு தேவையா? என்னால அப்படி இருக்க முடியல. குப்பையை போடும்போது பிதிக்கிறது நீ பார்த்துருக்கியா? எனக்கு தான் அந்த வேதனை தெரியும். மூச்சு விட முடியாது, நெஞ்செல்லாம் அடைக்கும், எதையும் சாப்பிட முடியாது, அப்படியே கொமட்டிக்கிட்டு வரும். இந்த வேலை இன்னும் பல பேர் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன செய்ய, வறுமை. சரி வா போலாம். குப்பைமா குப்பை. குப்பைமா குப்பை. அனுஜா மக்கும் மக்காத குப்பையை பிரித்து போடுங்கக்கா. எதுக்கு பிரித்து கொடுக்கணும்? மக்காத குப்பை மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு, மக்கும் குப்பை இயற்கை உரமாக்க, நம்ம சாப்பிட்ற காய்கறி பழங்கள் தானியங்கள் கொடுக்குற மண்ணுக்கு நம்ம செய்கிற கைமாறா இருக்கும். பெரிய நகரங்களில் ஒரு நாளைக்கு 5000 மெட்ரிக் டன் குப்பைகளை கொட்டுறாங்க. ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோ. அத்தனையும் ஆளுங்களை வைத்து பிரிக்கிறது சாத்தியமாக்கா? குப்பைகளை கொட்டுற இடத்துலையும் பிரிக்கிற இடத்துலையும் அடிக்கிற நாத்தம் சொல்லி மாறாது. நாம் பயன்படுத்துறதுனால வர குப்பைகளை நாம் பிரிக்கிறது தானக்கா சரியாக இருக்கும். இன்றைக்கும் கழிவு நீர் கால்வாய் சுத்தம் பண்ணும்போது விஷவாயு தாக்கி எங்கேயோ யாரோ செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரோ தானே சாகுறாங்க, எங்கேயோ தானே கொட்டுறாங்கன்னு இருக்கிறது நமக்கு நாமளே செய்கிற துரோகம். நாம் சாப்பிட்ற உணவும் குடிக்கிற தண்ணீரோ எங்கேருந்தோ வருது. மண்ணும் நீரும் மாசுபடாமல் இருக்கணும்னா மக்கும் மக்காத குப்பையை பிரித்து கொடுக்கறது இந்த மண்ணுக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்கும். சரிங்க தம்பி, இனிமேல் பிரித்தே கொடுக்குறேன். நன்றி.